பொம்பளைங்க. ஆம்பளைங்களை எடுத்துட்டேன் தனியாக. அவங்க எங்கள் வீட்டாண்ட மளிகை கடையாடே எடுத்துட்டேன். அவங்க காலையில் ஷிஃப்ட் ஆமா, லேடிஸ் வந்து நைட்டு ஷிஃப்ட் ஆமா. அதுவும் அவங்க சொல்லிட்டாங்களா? சரி, என்னவோ பண்ணுறாங்க சார். நம்ம இந்த நேரத்தில் வேலை செய்கிறீங்களா, இதுவும் எடுத்து போடும். ஜனங்களுக்கு அப்போ தானே தெரியும் நைட்டும் பகலும் பார்க்காம நமக்காக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடியாந்தேன். இதில் என்னுடைய சுயநலமா இருக்குது, அதையும் சொல்லணும்ல. சரிக்கா, அதுக்காக தான் இப்போ மறுபடியும் பரவாயில்ல. நீங்களாம் யூனிஃபார்மில் இருக்கீங்க, அவங்க யூனிஃபார்மில் கலர் நம்மள மாதிரி தான் இருந்தாங்க. அப்படியா? அவங்க ஓ தனியாக வருது, நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து வருது. அப்போ நீங்களாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபா? ஆ சரி சரி. கவர்மெண்ட்டு தனியாக ஆள் எடுத்து செய்வாங்கள்ல, அந்த மாதிரி. சரி சரி. 3 மாதம் அதான் இந்த டெண்டரில் ஆள் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்தவங்களா? சரிக்கா. ஆனால் நைட்டுன்னு பார்க்காம நீங்கள் உட்காந்து எத்தனை மணி வரலீங்கக்கா செய்வீங்க? அவங்களுக்கு 2:30 மணின்னு சொன்னாங்க. ஓ, அவங்களுக்கு ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி. சரிக்கா, அவங்களெல்லாம் நான் இப்போ மறுபடியும் அங்கே தேடி லாஸ்ட்டில் போகணும். எனக்கு மூச்சே முட்டுது. இங்கே இருக்காங்களான்னு பார்க்குறேன். இருந்தால் அவங்கள எடுத்துக்கிறேன், இல்லை உங்களை மட்டும் போடுறேன். உங்கள் பேர் சொல்கிறது? முனியம்மா. அக்கா நீங்கள்? மஞ்சுளாவா? மஞ்சுளாவா? ஐயோ, நம்மளாம் பாவப்பட்டவங்கக்கா. ஆமாம், எனக்கும் அதே பேர் தானே. சரிக்கா, நான் இங்கேயே அப்லோடு பண்ணிடுறேன். சிவகாமி, மஞ்சுளா, அப்புறம் முனியம்மா. நீங்கள்? தமிழக்கா. தமிழக்கா. தமிழ் நாங்கள் அக்கான்னு கூப்பிடணும். தமிழக்கா. தமிழத்தா. அப்படியா? சாமி பேரா? சரி சரி. அங்கே என்ன கூட்டம் கூடுது.